ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கே போனோம்னா சென்னையில் இருக்க மெரினா மால். உள்ள போனதும் டேரெக்டாக பார்க்கிங் போயிட்டு பார்க்கிங் ஷீட் வாங்கிட்டு பார்க் பண்ணிட்டேன். இது மாதிரி பைக் நிறையா இருக்கிற இடத்துல பைக் பார்க் பண்ணிட்டு பைக் இருக்கிற இடத்தையும் மறந்துடுவேன். லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பைக்கோட சேர்த்து பைக் இருக்கிற இடத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். செலிபிரிட்டியாக ஃபார்ம் ஆன பிறகு கண்டென்ட்டுக்காக 4 இடம் போகணும் வரணும், மாட்டுப்படியில் ஏறணும் இறங்கணும். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோர் வரைக்கும் மேலே ஏறினேன் இறங்கினேன், ஒன்றும் வாங்கலை. யூஸ்வலாகவே மாலுக்கு போனால் என்ன பண்ணுவோம், நாம இல்லை நான் சுற்றி பார்ப்பேன், சுற்றி இருக்கிறவங்களையும் பார்ப்பேன், சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்துடுவேன். அதுதான் எப்பயுமே பண்ணுவேன். அதுதான் இப்பயும் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன், மெரினா மாலில் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனை மீட் பண்ணேன். அவன் என்ன சொல்லிட்டான்னா, கீழே ஏன்டா பார்க் பண்ணா, கீழே பார்க் பண்ணினா 1 மணி நேரத்துக்கு 350 ரூபா அப்படின்னா. அப்பயே ஒரு வெடிகுண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுவும் 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் 1 நிமிஷம் 30 செகண்ட் லேட்டாக பண்ணினா கூட 300 ரூபா 400 ரூபான்னு அவன் சொல்ல, எனக்குன்னா பயம் தாங்கலை. மாலில் போயிட்டு பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் டக்குன்னு சொன்னோன்னு பொக்குன்னு ஆயிட்டு. முதல்ல பொறுமையாக அழகாக ஒரு ஷாப்பாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கடகடன்னு பண்ணுற மாதிரி ஆயிட்டு. கீழே பார்க்கிங் போயிட்டு பைக் போட்ட இடத்த சொன்ன மாதிரியே மறந்துட்டேன். கீழே பைக் தேடுறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிக டைம் ஆயிட்டு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், பைக் கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். டாட்டா.